حياتي قرآن. رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا إلى آخر الآية. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களை ஒரு முக்கிய நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான். நாங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. குறுகிய ஒரு கால வாழ்க்கையில் தான் இந்த உலகத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். இந்த பூமிக்கு நாங்கள் வந்தோம். இந்த பூமி எங்களுக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் இந்த பூமிக்கு நாங்கள் புதிதானவர்கள் அல்ல. எங்களை போன்ற எத்தனையோ பேரை இந்த பூமி மேலால வச்சு தற்போது கபருக்கு அனுப்பியிருக்கிறது. இதே மாதிரி தான் நாங்களும் ஒரு காலம் வஃபாத்தாகி இந்த பூமிக்கு அடியில் நாங்கள் செல்ல இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை 5 கட்டமாக பிரிக்கலாம். அதில் ஒன்று, நாங்கள் ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம். எங்களுடைய ரூஹ் மட்டும் இருந்துச்சு. அது ஒரு துன்யா, ஒரு வாழ்க்கை. அதுக்கு பின்னால தாயுடைய வயிற்றில் இருந்தோம். இது 2வது வாழ்க்கை. 3வது வாழ்க்கை இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் குறுகிய காலம் வாழுவோம். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல அமல்களை சம்பாதிக்கிறோமோ அந்த அமல்களுடன் நாங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கை முடிஞ்ச 5வது வாழ்க்கை மஹ்ஷருடைய அந்த மைதானத்திலிருந்து அப்படியே சொல்லுவோம் ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எங்களுடைய வாழ்க்கை நாங்க 5 கட்டமாக பிரித்து இப்ப நாங்க 3வது கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த துன்யாவுல அல்லாஹ் எங்களை அனுப்பியிருப்பது நாங்க அல்லாஹுக்குரிய ஒரு நேசனாக மாறணும். அல்லாஹ் சொன்ன அந்த இபாதத்துகளை வாழ்க்கையில கொண்டு வரணும். நாங்கள் அமல் செய்யணும். உலகத்துல ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் சிறந்தவர்கள், பெண்கள் மோசமானவர்கள் என்று இஸ்லாம் பிரிக்கல்ல. பெண்கள் சிறந்தவர்கள், ஆண்கள் மோசமானவர்கள் என்று இஸ்லாம் கூறல்ல. இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உலகத்தில் நல்லமல்கள் செய்து தக்வா உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்க தான் அல்லாஹ்விடத்தில் சங்கையானவர்கள். நீங்கள் வேற ஏதாவது தொழில் செய்யலாம், வீட்டில் இருந்து கொண்டிருக்கலாம், இபாதத் செய்து அல்லாஹுடைய அச்சம் எங்களிடம் இருக்கும் என்றால் அந்த கட்டத்தில் தான் நாங்கள் அல்லாஹுக்குரிய நேசனாக மாறுவோம். அல்லாஹ்விடத்தில் சங்கைக்குரிய ஒரு அடியாராக நாங்கள் மாறலாம். உலகத்தில் நாங்கள் அமல் செய்யணும். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்திருப்பது நாங்க இபாதத் செஞ்சு நல்ல அமல்களை கூட்டிக் கொண்டு நாளை மறுமை நாள் எங்களுடைய நோக்கமே சுவர்க்கம் செல்ற நோக்கமாக இருக்கணும். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்துல நபிமார்கள் வந்தார்கள். நபிமார்கள் வந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தது பெண்கள் தான். ஒரு நபிய குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறதாக இருந்தால் அந்த நபிக்கு பின்னால பல பெண்கள் இருந்தார்கள். உதாரணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்குவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறதாக இருந்தா ஈசா நபிக்கு பின்னால பல பெண்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் இம்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? நியத்து வைக்கிறார், நேர்ச்சை வைக்கிறார். ஏண்ட வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைய நான் அல்லாஹுக்காக வேண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி நான் சுதந்திர ஒரு அடியானாக ஹிதுமத்துக்குரிய ஒரு பிள்ளையாக நான் கொடுக்கிறேன் என்று நேர்ச்சை வைச்சா அந்த இம்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. அந்த பெண்மணி வைத்தது நேர்ச்சை, ஒரு ஆண் கிடைச்சா நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொடுத்துருவேன் ஹிதுமத் செய்யறதுக்கு. பார்த்தா கிடைச்சது பொம்பளை புள்ள, அதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்சவங்க தான் எமது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த நபியாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஈசா நபியை பேசுவதாக இருந்தால் இம்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வருவாள். அதே மாதிரி அதே இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்தில்
ஒரு பெண்மணி எவ்வளவு இபாதத் செய்கிறாளோ அவ்வளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சு கொண்டிருக்கும். அதை எப்படி அறிகிறோம் என்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பத்தினி உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. பத்தினி என்றால் பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஒரு ஆண் வருகிறார். வந்த நேரத்தில் அந்த ஆண் ஒரு மலக்கு தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வருகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. அந்த ஆணை பார்த்ததோட உடனே ஒரு பாதுகாப்பு தேடுகிறார்கள். قالت اني اعوذ بالرحمن منك ان كنت تقيا, நான் அல்லாஹ்விடம் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த ஆணை பார்த்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்க பாதுகாப்பு தேடினாங்க. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், قال اني انا رسول ربك, நான் உன்னுடைய ரப்புடைய ஒரு மலக்காக இருக்கிறேன், உனக்கு ஒரு குழந்தையை கிஃப்டாக தரப்போகிறேன் என்று சொல்லிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தாங்க. மேலான சகோதரர்களே, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கூடாரத்தில் இருக்கிறாங்க. அந்த கூடாரத்துக்கு பக்கத்துல ஒரு ஈத்தம்பழ மரம். அந்த ஈத்தம்பழ மரத்துல காயில்ல, ஆனால் அந்த பெண் இபாதத்துக்குரிய பெண்ணாக இருந்தாங்க. பாவத்துட்டு விலகி பத்தினித்தனம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க. வஹுஸி இலைகி பிஜிதின் நக்லா துஸாகித் அலைகி ருதபன் ஜனியா, உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈத்த மரத்தை உசுப்புங்க, உங்களோட பசிய போகக்கூடிய பழுத்த ஈத்தம் பழத்தை அல்லாஹ் தருவார், நீங்க உசுப்புங்க, அது அப்படியே உங்களுக்கு கொட்டும் என்று அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, எந்த பெண் இபாதத்தில் ருசியாக இருக்கிறாளோ, குர்ஆன் கூட ஓதினாலோ, தொழுகையில ஈடுபடுகிறார்களோ, சதகா கொடுக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இபாதத் செஞ்ச அந்த பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த மரத்திலிருந்து அல்லாஹ் ஈத்தம் பழத்தை கொடுத்தான். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, இதே மாதிரிதான் ஒவ்வொரு நபியை பேசலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பேசுவதாக இருந்தால் குர்ஆன் 5 பெண்மணிகளை பேசுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மாவை பேசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஆத்துல அனுப்பப்பட்ட போது ஃபிரௌனுடைய மனைவி பைக்கு அந்த பெட்டி எடுத்த அந்த பெண்மணியையும் பேசுறாங்க. அந்த பெண்மணி பெட்டியை கொண்டு போய் வீட்டுல வச்சதோட ஃபிரௌனுடைய அடிமை பெண்ணையும் குர்ஆன் பேசுது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு போறாங்க. மதியனுக்கு போன டைம்ல அங்க 2 பெண்மணியை கண்டாங்க. அந்த 2 பெண்மணியையும் பத்தி குர்ஆன் பேசுது. ஒரு நபியை பேசுறதாக இருந்தா அந்த நபிக்கு பின்னாக எத்தனையோ பெண்மணிகள் இருக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த காலத்தில் இருந்த பெண்மணிகளே ஏன் இஸ்லாம் இவ்வளவு பேசணும் என்றிருந்தால், பெண்கள் நுபுவத்துக்கு ஒரு பேசிக்காக இருந்தாங்க. நபித்துவம் கிடைச்சதற்கு ஒரு அடித்தளமாக பெண்கள் இருந்தார்கள், தியாகம் செய்தார்கள். அவங்களுடைய அந்த தியாகத்திற்கும் விளைவாகத்தான் இன்று இஸ்லாம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, அதே மாதிரிதான் ஹில்யத்துல் அவுலியா என்ற ஒரு கிதாபில ஒரு சஹாபி பெண்மணியுடைய சம்பவம் பேசப்படுகிறது. அந்த பெண்மணி தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்மணி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியாக இருந்தாங்க. அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவியாக இருந்த இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடுத்தம் கனவுல காண்றாங்க. எங்க இருக்கிற இந்த பூமியில் அல்ல, வீட்டுக்குள்ளால் அல்ல, சுவர்க்கத்தில் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இந்த பெண்மணி இருப்பதாக நபி அவங்க கனவு காண்றாங்க. அடுத்த நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில பேசுறாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இந்த பெண்மணிய நான் சுவர்க்கத்துல கண்டேன் என்று கனவை தனது சஹாபாக்களுக்கு எத்தி வைக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த சுவர்க்கத்துக்குள்ளால சென்று நபி அவங்க கனவுல காணக்கூடிய அளவுக்கு அந்த பெண்மணி என்ன அமல் செஞ்சாங்க. உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்மணிகள் சுவர்க்க பெண்மணிகளாக இருக்கணும். அதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. இந்த ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபில அவங்களுடைய இந்த சப்ஜெக்ட் அப்படியே பேசப்படுகிறது. அவங்கள்ட்ட இருந்த முதலாவது பண்பு எல்லா தாய்மார்கள்ட்டையும் இருக்கணும், எல்லா பெண்மணிகள்ட்டையும் இருக்கணும். அந்த பெண்மணியை சுவர்க்கத்தில் நபி கண்டதாக இருந்தா அந்த பெண்மணிக்கு சுவர்க்கம் கடமையாக இருக்குது. அந்த பெண்மணி சுவர்க்க பெண்மணியாக இருக்கிறாங்க.
அதே குவாலிட்டியில நாங்களும் சேரணும், நாங்களும் சொர்க்க பெண்மணிகளாக மாறணும். அதற்கு என்ன வழி என்று கேட்டா, இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பல பண்புகள் காணப்பட்டன. அந்த பண்புகள் எங்கள்கிட்ட வரணும். அதுல முதலாவது பண்பு, தாவத் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அது ஆரம்ப சம்பவம் என்னன்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தில் இருக்கல்ல, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணி இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு முன்னால இந்த பெண்மணியை கண்டு வாராங்க. கல்யாணம் முடிக்கணும் ஒன்னேன்னு பேசி வாராங்க. கல்யாணம் பேசி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், நீங்க வேறொரு மார்க்கத்தில் நீங்க சிலை வணங்கி கொண்டிருக்கிறீங்க, எனக்கும் உங்களுக்கும் ஒன்று சேர முடியாது, நீங்க வேற மார்க்கம், நான் வேற மார்க்கம் என்று சொன்னதோட இந்த அபூ தல்ஹா இஸ்லாத்துக்கு முன்னால பேசுறாங்க, இந்த உலகத்தில் உங்களை போல வேலை ஒரு பெண்மணியும் அழகான பெண்மணி இல்ல, நீங்க தான் எனக்கு வேணும், ஏன மனைவியாக நீங்க வரணும் என்று கேட்கிறாங்க. அதற்கு பின்னால இந்த பெண்மணி தாவத் கொடுக்கிறா. ஒரே ஒரு வார்த்தை, நீங்க என்னைய திருமணம் செய்வதாக இருந்தா நீங்க உங்களோட மார்க்கத்தை விட்டு இஸ்லாத்துக்கு வரணும், நீங்க இஸ்லாத்துக்கு வாரதுதான் ஏண்ட மகராக இருக்கணும் என்று அந்த பெண்மணி அபூ தல்ஹாக்கு தாவத் கொடுக்கறாங்க. கடைசிக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணியோட பேசிட்டு நபிட்ட போறாங்க. ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாவை தூரத்திலிருந்து பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, அபூ தல்ஹாவுடைய முகத்தை பார்த்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வாரார் போல தெரியுது என்று சொன்னதோட அபூ தல்ஹா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லா தாய்மார்களும் எல்லா பெண்மணிகளும் எல்லா மக்களையும் இஸ்லாத்துக்கு அழைக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கணும். யாரோட பேசினாலும் இஸ்லாத்தை பேசணும், யாரோட கதைச்சாலும் ஹதீஸ பேசணும், யாரோட எதை பத்தி பேசுவதாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ பேசக்கூடிய பெண்மணிகளாக தாய்மார்களாக நாங்க மாறணும். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த பெண்மணிகளிடம் இருந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடம் இருந்த இரண்டாவது பண்பு, தியாக உணர்வுள்ள பெண்மணியாக இருந்தாங்க, முஜாஹதா செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, அந்த பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யுத்தங்களுக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போகக்கூடிய தைரியம் வரக்கூடிய ஒரு பெண்மணி, தியாக உணர்வுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. தியாகம் செஞ்சாங்க. உஹது களத்துல எத்தனையோ பேருக்கு காயம் ஏற்படுது, உடனே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணிக்கு துஆ செஞ்சாங்க. எங்களுக்கும் தியாக உணர்வு வரணும், எல்லாத்திலையும் தியாகம் இருக்கணும். தியாகம் தியாகம் பேசுறது, தியாகம் என்றால் கொஞ்சம் பொறுமை செஞ்சு இபாதத் செய்யணும். குர்ஆன் ஓதுவதற்கு டைம் கொடுப்பது தியாகம், தொழுவதற்கு டைம் கொடுப்பது தியாகம், சதகா கொடுப்பதற்கு கையை முன்வருவது தியாகம், இப்படி புள்ளைக்கு குர்ஆனை படிச்சு கொடுப்பது தியாகம். இது எல்லாமே ஒரு பெண்மணி, ஒரு தாய் கட்டாயம் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கிறார்.